கிறிஸ்தவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வழிபாட்டிலே பங்கு கொள்கிற அனைத்து இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நற்செய்தியாக பிறந்து நற்செய்தியாக வாழ்ந்து தன் சொல்லிலும் செயலிலும் நற்செய்தியை வெளிப்படுத்தி நாம் அனைவரையும் அண்ட சராசரங்களையும் மனுக்குலம் அனைத்தையும் படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்து அருள்நாதராம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். சென்னை பேராயத்தின் ஒழுங்கிலே நம்முடைய பேராயம் முழுவதும் ஜூலை மாதத்திலே நாம் நற்செய்தி பெருவிழாக்களை கொண்டாடுவோம். இந்த ஆண்டு நம்மால் கொண்டாட இயலவில்லை. இருப்பினும் நற்செய்தி ஞாயிறாக இந்த இரண்டாம் ஓய்வு நாளை நாம் நினைவு கூறுகின்றோம். We remember the Sunday as Mission Sunday. ஒருவேளை இந்த மிஷன் சண்டேல நம்முடைய ஆலயத்தில் கூட நாம் விழாக்களை கொண்டாடி வருவோம். இருப்பினும் நீங்கள் நற்செய்தி பணிக்காக உங்களுடைய தாராளமான உதவிகளை, ஒத்தாசைகளை, காணிக்கைகளை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதை, அடுத்தவர் இல்லாதவர்களுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். முதலாவது நற்செய்தியின் ஆண்டவராம் இயேசுவை நோக்கி பார்த்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களுக்கு தாயுமானவரே, அளவில்லாத கிருபையினாலே எங்களை நடத்துகிறவரே, இறை திட்டத்திலே எங்களை மீண்டும் உடைய பிள்ளைகளாக்கிக் கொள்ள வீழ்ந்து போன மனுக்குலத்தை காப்பாற்ற திருக்குமாரனாம் இயேசுவை தந்து அவர் வழியாக நற்செய்தியை வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தி ஆண்டவரே அந்த உன்னதமான மீட்பை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சிலுவை மரண பரியந்தம் தாழ்த்தி இந்த உலகத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து ஏழைகளுக்குரிய உணவை பகிர்ந்தளித்து நோயற்றவர்களை குணமாக்கி ஆத்மாவுக்கு சோர்ந்து போன உள்ளங்களுக்கு ஆறுதல் தந்து மனமாற்றத்தை ஏற்படுத்தி இறையாட்சியை உறுதிப்படுத்தியவரே, தியாகமாய் வாழ்வையே ஈந்து எங்களை மீட்டு ரட்சித்த எங்கள் அருள்நாதரே, தூய ஆவியராம் கடவுளே, இந்த சத்தியங்களை எங்களுக்கு இப்போதும் நினைப்பூட்டி நாங்கள் அனுப்புகிறவர்களாக செயல்படுகிற நற்செய்தி பணியாளர்களாக, திருப்பணியாளர்களாக, அருட்பணியாளர்களாக விளங்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை, பலத்தை, நல்ல வழிநடத்துதலை கட்டளையிட மன்றாடுகிறோம். பல்வேறு திருப்பணிகளை செய்கிற மிஷனரிகள், அருட்பணியாளர்கள், குருமார்கள், திருப்பணியாளர்கள், சேவை செய்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், பணியாளர்கள் பல்வேறு நிலைமைகளில் ஆண்டவரே தங்கள் வாழ்வின் இருப்பிடங்களை, தங்கள் வாழ்வின் கம்ஃபர்ட் ஜோன், தங்களுடைய சுகபோகங்களை விட்டு எங்கள் தேசத்திற்கு கடந்து வந்து அரும்பெரும் பாடுபட்டு உழைத்த அருட்பணியாளர்கள் அனைவரையும், மிஷனரிகள் அனைவரையும் அவருடைய வாழ்வின் தியாகங்களையும் நினைவு கூர்ந்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்வுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் அவர்களைப் போல வார்த்தையினாலே மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையினாலே என்னுடைய நற்செய்தியை அனைவருக்கும் வெளிப்படுத்த கடை நிலையில் உள்ளவர்கள், இழப்பில் உள்ளவர்கள், ஈழி நிலையில் உள்ளவர்கள் அனைவரும் இந்த நற்செய்தியால் தொடப்பட, உம்மாலே மீட்கப்பட, அவருடைய வாழ்வு ஏற்றம் பெற இந்த நற்செய்தி பணி ஞாயிறை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்றும் இந்த ஆராதனை செய்தியின் வழியாய் எங்களுக்கு புதிய ஊக்கத்தை தந்து நாங்கள் அனைவரும் உடைய அருட்பணியாளர்கள் எந்த நிலைமையில் உமக்காக பணி செய்வோம் என்று அர்ப்பணிக்க அருள்புரிய வேண்டும் என்றும் ஏழை எளிய மக்கள் எங்கள் திருச்சபையிலோ இந்த ஆராதனையிலோ பங்கு பெற்றிருந்தார், உள்ளம் சோர்ந்து போயிருந்தால், ஆத்ம தாகத்தோடு இருந்தால் அவருடைய ஆத்ம தாகங்களை, உள்ளத்தின் பாரங்களை நீர் தீர்க்கவும், தேவை உள்ள மக்களின் தேவைகளை சந்திக்க நீர் உதவும், எங்களை ஊக்கப்படுத்துவோம். இதன் வழியாக கிருபை செய்ய வேண்டும் என்று திரியேக கடவுள் எங்களுக்கு அருள்புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வழியாகவே உத்தம பிரதான ஆசாரியராக எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர் வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். எழுந்து நின்று 212ஆம் பாமாலையை பாடுவோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே. ஆண்டவருடைய திருப்பணி குறித்த ஒரு அருமையான பாடல். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே. பூலோகத்தில் வியாபிக்கும் நீடுழி காலம் வார்த்திக்கும் பற்பல ஜாதி
ஓசையா ஆராதிப்போர் சந்தோஷமாய் நாள் மீட்பர் ராஜ்யம் எங்குமே சிரேஷ்ட பாக்கியம் தாங்குமே தோன்கோற்றோர் பாரி தேருவார் தீக்கற்றோர் வாழ்ந்து போரிப்பார் பூலோகமாக யாவரும் வானோரின் சேனை தீராடும் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார் நீர் வாழவோ யாரே என்பார். ஆமென். சற்று நேரம் நின்றவாறு இந்த பாடலை நாம் கூர்ந்து கவனிப்போமானால், சூரியன் உடைய கதிர்கள் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யம் இறையாட்சி கட்டப்பட வேண்டும் என்பது நற்செய்தி. பற்பல ஜாதி தேசத்தார், எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களும் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களும் ஆண்டவருடைய நற்செய்தியை அற்புதமான அன்பாக ருசிக்க வேண்டும். அது சண்டை சச்சரவினால் அல்ல, அன்பின் நற்செய்தியாக இருக்க வேண்டும். போட்டி பொறாமையாய் அல்ல, அன்பாக இருக்க வேண்டும். நடனமாவது குதிப்பதாக அல்ல, அன்பின் வெளிப்பாடின் நற்செய்தியாக இருக்க வேண்டும். பாலரும் இன்ப ஓசையாய் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வயது வரம்புகளை கடந்து அனைவருக்கும் உரிய நற்செய்தியே இந்த மிஷன். மூன்றாவது சரணம் ஒரு அழகான சரணம். நல்ல மீட்பராகிய ஆண்டவர் இயேசுவின் ராஜ்யம் எங்கும் தங்கும். சிரேஷ்ட பாக்கியம், அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த பேரு நமக்கு கிடைக்கும். அது மாத்திரம் போதாது, துன்புற்றவர்கள் ஆறி தேர வேண்டும். ஆண்டவர் இயேசு மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுவது போல, உடலிலும் உள்ளத்திலும் ஆத்துமாவிலும் சோர்ந்து போனவர்கள் ஏற்றம் பெற வேண்டும். திக்கற்றவர்கள் வாழ்ந்து பூரிக்க வேண்டும். நற்செய்தி என்பது திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். So gospel is both by word and deed. கடைநிலையில் உள்ள, இழிநிலையில் உள்ள, இழப்பு நிலையில் உள்ள எல்லாரும் ஈடேற்றம் பெறுவதுதான் நற்செய்தியாக இருக்கும். பூலோகத்தில் உள்ள மாந்தர்களும் வானலோகத்தில் உள்ள தூதர்களும் சேனை திரள்களும் எல்லாரும் ஆண்டவரை இணைந்து போற்றுகின்ற அடையாளமாக விளங்குவதற்கு நற்செய்தி ஆதாரமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நற்செய்தி பணி ஞாயிறாக இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். அதை வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் அறிவிக்க ஆண்டவர் நமக்கு அருள் கொடுப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கும் தடையாக இருக்கின்ற எல்லா பாவங்களையும் ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கை செய்வதற்காக ஜெபம் செய்வோம். பாவ அறிக்கைக்கு துணையாக 3ஆம் ஆராதனை முறைமையில் உள்ள முதல் பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லுவோம். 51ஆம் சங்கீதத்தின் 1 முதல் 4 வசனங்கள், 10ஆம் 12ஆம் வசனங்கள். For confession, let us say the verses of Psalm 51 from 1 to 4 and also verse 10 and verse 12 together. கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி அருளும். என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அனைத்து ஆற்றலும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் நம் அனைத்து பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலையும்
சீர்திருத்திக் கொள்ள தருணத்தையும் தமது தூய ஆவியின் ஆற்றலையும் ஆலோசனையும் நம் அனைவருக்கும் நிறைவாய் நிச்சயமாய் தந்தருள்வாராக. ஆமென். தயவுசெய்து அமருங்கள். அன்பானவர்களே, இந்த மிஷன் சண்டே திருப்பணி ஞாயிறு, நற்செய்தி பணி ஞாயிறு ஒழுங்குக்காக 4 திருமுறை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் திருமுறை பகுதி ஏசாயா இறைவாக்கு நூல் 55ஆம் அதிகாரம் 1 முதல் 6 இறைவாக்குகள். The prophecy of Isaiah chapter 55 verses 1 to 6. இரண்டாம் திருமுறை பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 34 முதல் 43 முடிய. Acts of the Apostles chapter 10 verses from 34 to 43. நற்செய்தி பாடமாக மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 25 முடிய. Gospel reading for today is Matthew's Gospel chapter 4 verses from 17 to 25. மாறி மாறி முறைமுறையாக வாசிக்க வேண்டிய திருப்பாடல் சங்கீதம் 148. Psalm for responsive reading is Psalm 148. இதிலே நற்செய்தி பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 4:17 முதல் 25. Matthew chapter 4 verses from 17 to 25. மத்தேயு 4:17 முதல். அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரனான அந்திரேயா. மீனவரான இருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளினாலும் பாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதி மயங்கியோர், முடக்குவாத முற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் என்பதே பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மாட்சி உரித்தாங்க. அமர்வோம். இறை வார்த்தைகளுக்காக நாம் ஜெப நிலையில் காத்திருப்போம். இறைவேண்டல் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமான அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜூலை மாதத்தின் இந்த 2ஆம் ஓய்வு நாளை நற்செய்தி பணி ஞாயிறாக, மிஷன் சண்டேவாக நாங்கள் கொண்டாட நீர்களுக்கு தந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே எங்களை தேடி வந்து உம்முடைய வாழ்வையே தந்து நற்செய்தியை வார்த்தையிலே மாத்திரமல்ல, உம்முடைய வாழ்க்கையிலும் நீர் வெளிப்படுத்தி எங்களை மீட்டு ரட்சித்த அந்த உன்னதமான நற்செய்தியை நாங்கள் வாயின் வார்த்தைகளினால் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தி நற்செயல்களை செய்ய, அந்த நற்செய்தி செய்தியாக மாத்திரமல்ல, எங்கள் வாழ்வின் நற்செயல்களாகவும் விளங்கி ஆண்டவரே, உம்முடைய இறையாட்சி இந்த உலகத்தில் உறுதிப்படுத்தப்படவும், இந்த கொரோனா தொற்று நீங்கி இந்த உலகம் உம்முடைய இறையாட்சியின் அடையாளமாய் விளங்கவும், நாங்கள் அதற்கு சாட்சிகளாய் விளங்குவோம். இந்த நேரத்திலும் இந்த நற்செய்தி பணியில், திருப்பணிகளில், அருட்பணிகளில் தங்களை அர்ப்பணித்திருக்கிற மிஷனரிகள், மருத்துவர்கள், தாதியர்கள், கல்வி பணியாளர்கள், ஊழியர்கள், இப்படி ஒவ்வொரு நிலையிலும் உங்களுடைய அருட்பணியை செய்கின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த செய்தி அவர்களுக்கு உற்சாகத்தையும் எங்களுக்கு ஊக்கத்தையும் தந்து நாங்கள் ஒவ்வொருவரும்
உம்மாலே ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து உடைய நற்செய்தியின் சாட்சிகளாய் நிற்க அருள் புரிய வேண்டும் என்று நற்செய்தியாக வந்து நற்செய்தியை தன் நல்வாழ்விலே வெளிப்படுத்தி தம் நல் உயிரை ஈந்து எங்கள் அனைவரையும் படைப்பனைத்தையும் மனுக்குலத்தையும் அண்ட சராசரங்களை மீட்டு ரட்சித்து எங்கள் அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவையை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நற்செய்தி திருநாளாக ஜூலை மாதத்திலே நம்முடைய சென்னை பேராயம் எங்கும் நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த ஆண்டிலே நாம் விழாக்களை, நற்செய்தி கூட்டங்களை அல்லது திருவிழாக்களை நம்முடைய ஆலயங்களிலே பேராய அளவிலே கொண்டாட இயலாமல் போனாலும் நற்செய்தி தான். அது நமக்கு தருகிற சந்தோஷம், சமாதானம் பெரியது. நற்செய்தியாக வந்த ஆண்டவருடைய வாழ்வு, மரணம், உயிர் தேடுதல், பரமேறுதல், நித்திய மீட்பு, இந்த செய்தியை வார்த்தைகளின் வழியாக சொல்லுகின்ற, வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்ற, சேவைகளாக செய்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும், நற்செய்தி பணியாளர்களையும், மிஷனரிமார்களையும், ஆண்டவருடைய அருட்பணிகளை செய்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், செவிலியர்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். மிஷன் சண்டே. ஒவ்வொரு பேராயத்திலும் பல்வேறு துறைகள் இருக்கும். வாலிபர்களுக்கான துறை, ஆண்களுக்கான பெண்களுக்கான துறை, டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் யூத், மென், விமன், கம்யூனிகேஷன், தொடர்பு துறை. இதில் மிக முக்கியமான ஒரு துறை என்னவென்றால் மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் அல்லது மிஷன் டிபார்ட்மெண்ட். எல்லா பேராயங்களிலும் இது இருக்கும். அது நற்செய்தி பணித்துறை அல்லது அருட்பணித்துறை என்று அழைக்கப்படும். பல நேரங்களில் பலர் சொல்லுவது நற்செய்தி பணி என்பது சுவிசேஷத்தை வாயினாலே ஒருவருக்கு அறிவித்து அவரை மனமாற்றம் அடைய செய்து அவர் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றிவிட்டால் போதும். நிச்சயமாக அது உண்மை. அது ஒரு நாணயத்தின் ஒரு புறம். Gospel is proclaiming the good news and transforming a person's life and making him a disciple of Jesus Christ. Wonderful. ஆனால் அந்த ஒரே நாணயத்தினுடைய மறுபக்கம் பூவா தலையா மாதிரி மறுபக்கம், one side is evangelism, that is evangelism. The other side is mission, அருட்பணி. அதை வெறும் வார்த்தைகளால் மாத்திரமல்ல, செயல்களினாலே வெளிப்படுத்துவது. ஆகவே மிஷன், குட் நியூஸ் டு ஆல், அருட்பணி, நற்செய்தி பணி என்பது இந்த நற்செய்தியை அனைவருக்கும் எடுத்துச் செல்வது, அனைவருக்கும் சொல்வது, அனைவரையும் இந்த நற்செய்தியிலே இணைப்பது என்கிற பொருளிலே, என்கிற தலைப்பிலே சென்னை பேராயம் இந்த சிந்தையை நமக்கு கொடுத்திருக்கிறது. நாம் இப்பொழுது காணொளி, ஆன்லைன் வழியாக வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? இந்த கோவிட்-19, கொரோனா என்கிற இந்த ஒரு புதிய வைரஸ் மிகப்பெரிய தொற்று நோயாய் உலகத்திலே 5.5 லட்சம் மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் 50% மேலாக குணமாகியும் இருக்கிறார்கள். பெரிய பாதிப்பை, உயிர் சேதத்தை விளைவித்திருக்கிற ஒரு தொற்று, ஒரு வைரஸ். அதை மனிதன் தான் சூழ்நிலையின் காரணமாய் உருவாக்கி இருக்கிறார். அல்லது தற்பெருமை, போட்டி, பொறாமை, தவறான உணவு பழக்கங்கள், எது வேண்டுமானாலும் சொல்லலாம், அது பரவி வருகிறது. அந்த கொரோனா வைரஸை பலர் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். மாற்று மருந்து கண்டுபிடிக்க முடியுமா? அது ஒரு நற்செய்தி பணி. இட் இஸ் a mission, medical mission to find out the antidote for corona virus. Wonderful medical mission. நமக்கு தெரியும், மிஷனரிகள் இந்தியாவுக்கு வரும்போது நற்செய்தியை சொல்வதற்கு வரவில்லை. அவர்கள் மருத்துவ பணி, கல்வி பணியை செய்ய வந்தார்கள். மக்களுடைய வாழ்க்கையை மாற்றினார்கள். அவங்கதான் மிஷனரிகள். இன்றைக்கு நாம் மிஷனரிகள் என்று அழைக்கிறவர்களை வார்த்தையினால் கர்த்தருடைய நற்செய்தியை சொல்லுகிறவர்களை மாத்திரம்தான் அப்படி அழைக்கிறோம். அது மாத்திரம் போதாது, மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். வார்த்தையை அறிவித்து வாழ்க்கையை மாற்றுவதே நற்செய்தி பணியாக இருக்கும். தட் இஸ் மிஷன். கொரோனாவை ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி எனக்கெல்லாம் செய்தி எல்லாம் கொடுக்குறாங்க. CORONA, கொரோனா, 6 எழுத்து இருக்கு, அது 6 நியூமராலஜி ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒரு எழுத்தும் ஆல்பபெட்ல எத்தனாவது எழுத்து? 26 ஆங்கில எழுத்துக்கள்ல சிக்கு 3வது எழுத்து, ஓனா 15வது எழுத்து, ஆர்னா 18வது எழுத்து, அடுத்த ஓ 15வது எழுத்து, N 14th லெட்டர், கடைசி A ஃபர்ஸ்ட் லெட்டர், எல்லாத்தையும் போட்டா 66. ஆக அந்த 6 இந்த 66 போட்டா 666. எப்படியோ கொரோனா ஒரு பிசாசினுடைய அடையாளம், ஒரு தீமையின் அடையாளம் என்று அந்த நியூமராலஜி சொல்லுகிறது. பரவாயில்ல, ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்றோம். ஆனால் இந்த தீமையிலிருந்து விடுபடுவது எப்படி?
அதற்குத்தான் நற்செய்தி தேவை, அதற்குத்தான் ஊழியம் தேவை, குணமாக்குவதற்கு ஆட்கள் தேவை, மக்களுடைய மனங்களை தைரியப்படுத்துவதற்கு, ஆறுதல் சொல்வதற்கு, அர்ப்பணி செய்வதற்கு ஆண்டோடைய அடியவர்கள் தேவை. நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில நற்செய்தி நிறுவனங்களில் சொல்வார்கள், போ அல்லது அனுப்பலாம். நம்ம ஆட்களை அனுப்பிவிட்டோம், காசு கொடுத்து விட்டோம், நாம் அந்த பணியை செய்ய வேண்டும். காணொலி வழியாக இருந்தாலும் ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்தில் ஆறுதல் சொல்ல வேண்டும், உதவி செய்ய, ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இவைகள் எல்லாமே அந்த நற்செய்தி பணியில் நடக்கும். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் மிஷன். ஆகவே மிஷன் என்றால் என்ன என்கிற வார்த்தையை ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். மிஷியோ என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நாம் எப்படி அணுகுவது, அந்த வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இது அனைவருக்கும் உரிய நல்வாழ்வு என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. நான் அறிந்த மட்டில் இந்த மிஷியோ என்கிற இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்ற ஆழமான பகுதி ஏசாயா 61 அதிகாரம். கடவுளுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், ஏழைகளுக்கு, தரித்திரருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பினார். ஆண்டவர் அதோடு நிறுத்திவிடவில்லை. நாசரேத் ஊரில் வந்து அதே ஏசாயா 61 அதிகாரத்தின் புஸ்தகத்துள்ளே அவர் திறந்து வைத்து அந்த பகுதியை வாசிக்கிறார். எல்லாருடைய கண்களும் திறக்கப்பட்டன. அந்த பகுதியிலே தொடர்ந்து ஆண்டவர் வாசிக்கிறார். தரித்திரருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டவருக்கு விடுதலை, காவலில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, வியாதியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை, இல்லாதவர்களுக்கு உதவி, சிறியோரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், பசி உள்ளவனுக்கு உணவு, இவைகள் எல்லாம் அந்த நற்செய்தியிலே வருகிறது. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் மாத்திரமல்ல, தன் வாழ்க்கையையும் தியாகம் செய்து மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி தன்னையே நற்செய்தியாக வெளிப்படுத்தினார். If we strongly believe that Jesus is the gospel, it is not only done by word but also by action. ஆகவேதான் மிஷன் என்று சொல்லுகிற வார்த்தை, it is not only including evangelism. Evangelism is one part of mission, but it also doing service to the people in need. மிஷனரிகள் அப்படித்தான் தங்களுடைய சுகபோகங்களை எல்லாம் விட்டு இந்தியாவிற்கு வந்து விசாலமான ஆலயங்களை கட்டி, அது ஆலயங்களுக்காக இல்லை, மருத்துவ பணி செய்தார்கள், கல்வி பணி செய்தார்கள். இன்றைக்கு நாம் வளர்ந்து முன்னேறி இருக்கிறோம் என்றால் அவர்களுடைய மருத்துவ கல்வி பணி. அதன் வழியாக ஆண்டுடைய சத்தியங்களை சொன்னார்கள், மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி சத்தியங்களை சொன்னார்கள். ஆண்டவர் சத்தியத்தை சொல்லி 5 அப்பம் 2 மீன் பசியா இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். ஒருவேளை அந்த நேரத்தில் அவர் அந்த உணவை பகிர்ந்து கொள்ளாவிட்டால் மக்கள் கேட்ட சத்தியத்தை மறந்து போயிருப்பார்கள். புசிக்கிறதற்கு உணவும் தந்து வயிற்று பசியை நிரப்பி ஆன்மீக பசியும் நிரப்புகிற ஆண்டவர் ஒரு நல்ல முன்மாதிரியை நமக்கு முன்பாக வைக்கிறார். ஆகவே மிஷன் இஸ் குட் நியூஸ் ஃபார் ஆல் என்கிற இந்த தலைப்பின் அடிப்படையில் ஆண்டவருடைய ஊழியம், நற்செய்தி பணி, அருட்பணி அல்லது திருப்பணி என்றால் என்ன என்று நாம் இந்த 4 நற்செய்தி பகுதிகளின் வெளிச்சத்திலே பார்க்கலாம். குட் நியூஸ் ஃபார் ஆல், எல்லாருக்கும் அது சேர வேண்டும். எனக்கு குட் நியூஸ் சேர்ந்துருச்சு, கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் அந்த நற்செய்தி, ஆண்டவருடைய உதவி, ஒத்தாசை, அவருடைய ஆறுதல், அவருடைய தேர்தல், அவருடைய அன்பு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் நம்முடைய வார்த்தையிலும் வாழ்க்கையிலும். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்னன்னா, அந்த மேட்டூர் அணையை திறக்கிறார். மேட்டூர் அணை தண்ணீர் திறக்கப்பட்டு எல்லா விவசாயிகளும் எப்போது மகிழ்ச்சி கொள்வார்கள் என்றால், கடைசி எல்லையில் இருக்கிற அந்த விவசாயி, நிலத்தை வைத்திருக்கிற அந்த விவசாயி, அவனுடைய எதற்கும் நம்ம செய்தித்தாளில் நேற்று கூட பார்த்தோம், கடை எல்லை தஞ்சாவூர் மாவட்டத்தில், இந்த மாவட்டத்தில் கடை எல்லை வரை இந்த தண்ணீர் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. சந்தோஷமாக இருக்கிறது. அதற்குரிய கால்வாய்களை எல்லாம் நன்றாக தூர்வாரி கடைசி நிலத்தை வைத்திருக்கிற அந்த காணல இருக்கிற விவசாயி மட்டும் அந்த தண்ணீர், விவசாயிக்கு அந்த தண்ணீர் வந்தால், மேட்டூர் வாட்டர் டேம், வாட்டர் இஸ் மென்ட் ஃபார் ஆல் ஃபார்மர்ஸ், அந்த தண்ணீர் எல்லாருக்கும் கிடைத்தது என்று பொருள். அப்படித்தான் இல்லாதவர்கள், எளியவர்கள் எல்லாருக்கும் நற்செய்தி வாழ்க்கையிலும் பகிர்ந்து கொள்ளப்படுவதுதான் உண்மையான நற்செய்தியாக இருக்கும். அதற்காக அந்த கால்வாய்களை நாம் தூர்வார வேண்டும், அதை நாம் ஒழுங்கு செய்ய வேண்டும், நீர் போக்கிற்கு நாம் வழிவிட வேண்டும், நீரை சேமித்து வைக்க வேண்டும் ஏற்ற காலத்திலே. அதுபோலத்தான் நற்செய்தியின் கருத்துக்களை நாம் உள்வாங்கி அதில் திடனாய் நிற்க வேண்டும். நம் வழியாக சொல்லப்படுகின்ற, செயல்படுத்தப்படுகின்ற நற்செய்தி மக்களை சென்று சேர வேண்டும். இப்போது கொரோனா ஆராய்ச்சியிலே சொல்லப்படுகிறது வேற என்னவென்றால், காற்றிலே கூட இது பரவும் என்று WHO அறிக்கையை வெளியிடுகிறது. நாம் ஜாக்கிரதையாக சமூக இடைவெளியுடன் நிற்க வேண்டும். பல நேரங்களில் நாம் மறந்து போய்விடுகிறோம். அதுபோல இது தொண்டையிலே மாத்திரமல்ல, இறப்பைக்குள் போனாலும் இப்போது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். சற்று பயமாகவே இருக்கிறது.
கடவுள் நடத்துவார். தைரியம் தருகின்ற ஒரு நற்செய்தியை நாம் சொல்ல வேண்டும். கடவுள் அதற்கு கிருபை செய்வார். எதிர்ப்பு சக்தியை நாம் உடையவர்களாக விளங்கும். அதற்குரிய உணவு பழக்கங்களை பின்பற்றுவோம். அதே நேரத்தில் நாம் ஜாக்கிரதை உணர்வோடு இருக்கவும் வேண்டும். ஆண்டவருடைய காஸ்பல்லையும் அப்படிதான். காட் ஸ்பெல், கடவுளால் சொல்லப்பட்ட வார்த்தை, கடவுளால் நிறைவேற்றப்பட்ட திருப்பணிகள். ஒருவேளை குருடர்களுடைய கண்களை திறக்காமல், நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்காமல், ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்கள் எதுவும் செய்யாமல், ஏழைகளுக்கு எந்த உதவியும் செய்யாமல், வெறும் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார், எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்? So evangelism is one aspect of mission. Mission composing everything, including evangelism, medical service, counseling, helping the poor and the needy. இவைகளெல்லாம் சேர்ந்ததுதான் மிஷன். ஆகவே இதை நான் இந்த 3 திருமறை பகுதிகள், இன்றைக்கு 4 திருமறை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏசாயா 55 1 முதல் 6, அப்போஸ்தலர் 10 34 முதல் 43, மத்தேயு 4 17 முதல் 25, சங்கீதம் 148. ஏசாயா இது ஒரு தமிழ் வாய்ப்பாடு மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அ ஆ இ வரிசை மாதிரி த தா தி. ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தவிப்பை போக்கும் திருப்பணி. தாகமுள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏசாயா 55 எழுதப்பட்ட சூழ்நிலை நமக்கு தெரியும். இஸ்ரவேல் மக்கள், ஆண்டுடைய பிள்ளைகள் பாபிலோன் சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். அப்படி ஆத்துமாவுக்கு தாகம் இருக்கிறது, தாகத்தின் தவிப்பு இருக்கிறது, பொருளாதார தேவைகள் இருக்கின்றன. எல்லா தேவைகளும், ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். உங்கள் தாகத்தை கடவுள் தீர்க்கிறார், அழைக்கிறார். கையில் பணம் இல்லாதவர்களே வாருங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், காசு பணம் இல்லாமல் திராட்சரசம் பால் வாங்குங்கள். உணவு இல்லாத ஒன்றுக்காக வீணாக ஏன் பணத்தை, உங்கள் உழைப்பை, ஊதியத்தை செலவிடுகிறீர்கள்? கொடுத்ததை நீங்கள் உண்டுங்கள், எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், அப்போது வாழ்வீர்கள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா மிஷன் இவாஞ்சலிசம் 2 பேர். உங்கள் ஆத்துமாவுக்கு நற்செய்தி, உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுடைய அடிப்படையான வாழ்க்கையின் தேவைகளையும் கடவுள் சந்திக்கிறார். அதற்கு நீங்கள் மனம் மாற வேண்டும். சோ தவிப்பை போக்கும் திருப்பணி. இங்கிலீஷ்ல அதை நான் 3 டீ சொல்றேன். நிறைய டீ குடிக்கணும். T1 thirst quenching mission. தாகம் உள்ளவர்களுடைய தவிப்பை தீர்க்கின்ற திருப்பணியாக நம்முடைய திருப்பணிகள் இருக்க வேண்டும். ஆத்ம தாகம் நிச்சயமாக, சரீர தாகம் நிச்சயமாக, உடல் அளவில் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள், ஏழைகளுடைய தேவைகள் நிச்சயமாக, இவைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் தருகின்ற நீரூற்றன்றைக்கு வாருங்கள் என்று எசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் அழைக்கிறார். எசாயா இறைவாக்கினர் அதை ஆண்டவருடைய அழைப்பாக நமக்கு தருகிறார். வாருங்கள், வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எத்தனை வருத்தமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை செய்கிறவராக இருக்கிறார். If at all we are doing evangelism, gospel ministry, நாம் வெறும் வார்த்தைகளினால் மாத்திரம் சொல்லி மனதையும் உள்ளத்தையும் ஆத்மாவையும் காத்துக் கொள்வது நிச்சயமாக நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒருவருடைய பொருளாதார நிலை, அவருடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை மாற்றி அமைத்து அவர் வாழ்வதற்கும் நாம் வழி செய்ய வேண்டும். Mission comprises evangelism and action. Evangelism in action. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, தவிப்பை போக்கும் திருப்பணியை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய திருச்சபைகளில் தவிப்போடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆத்ம தவிப்பும் சரீர தவிப்பும் தேவையும் இருக்கிறது. அதுபோல சமுதாயத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அநேக ஏழைகள் இருக்கிறார்கள். அன்றாட கூலிகள் தினமும் வேலைக்கு சென்றால் தான் அவர்களுக்கு ஊதியம் வரும். நிறைய பேர் ஊதியம் இல்லாமலேயே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய ஊதியங்கள் மறுக்கப்படுகின்றன. இந்த தவிப்பை எல்லாம் நாம் போக்க வேண்டும். எவ்வகையான தவிப்பையும் போக்குகின்ற திருப்பணிதான் மிஷன். அதைத்தான் முதல் திருமறை பாடம் சொல்லுகிறது. இரண்டாவது திருமறை பாடம் ஆக்ட்ஸ் 10:34-43 தாண்டி செல்லும் திருப்பணி. தாண்டி செல்லும் திருப்பணி, எல்லைகளை தாண்டுதல். த என்பது தவிப்பை போக்கும் திருப்பணி, ஏசாயா 55. இரண்டாவது தாண்டி செல்லும் திருப்பணி, தடைகளை தாண்டி பேதுரு புற இனத்து மக்களுக்கு, யூதர் அல்லாதவர்களுக்கு நற்செய்தியை எடுத்துச் செல்கிறார். கொர்நேலியுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், கொர்நேலியுடைய வீட்டாரின் வாழ்க்கையை மாற்றுகிறார், கொர்நேலியை ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். கொர்நேலியை இப்போது சொல்லுகிறார்,
நான் ஆண்டவருடைய பிள்ளை, என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார், நான் ஆண்டவருக்காக எதையும் செய்வேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 34 முதல் அந்த பகுதியை நாம் திருப்பி பார்த்தார். அப்போஸ்தலர் 10:35 எல்லா இனத்தவரிலும் கொர்நேலியு கடவுளுக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுகிறவராக இருக்கிறார். கடவுள் ஆள் பார்த்து பாரபட்சம் உள்ளவர் அல்ல. ஆக்ட்ஸ் 10:34 கடவுளுக்கு எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறார்கள். 39ஆம் வசனத்திலே நாம் பார்த்தால் யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள் என்று புற இனத்து மக்களுக்கு கொர்நேலியு சாட்சி சொல்லி, ஆண்டவர் உயிருள்ளோருக்கும் இறந்தோருக்கும் ஆண்டவர், யூதர்களுக்கும் யூதர் அல்லாதவருக்கும் ஆண்டவர், அனைவருக்கும் ஆண்டவர். இன்றைக்கு நற்செய்தி அறிவித்தல், ஏழைகளுக்கு பகிர்ந்து கொள்ளுதல், கரிசனை கொள்ளுதல், இந்த திருப்பணி தாண்டி செல்ல வேண்டும். தடைகளை தாண்டி செல்ல வேண்டும். எல்லைகளை கடந்து செல்ல வேண்டும். பல நேரங்களில சிலர் என்னிடத்தில் கேட்கிறார்கள், பூவருக்கு ஹெல்ப் பண்றீங்களா? ஐயா, நம்ம கோயில் மக்களா, நம்ம ஊர் மக்களா, நமக்கு தெரிஞ்சவங்களா? இப்படி பல பேர் வெறும் தெரிந்தவங்களுக்கு மாத்திரம் உதவி செய்கிறார்கள். ஆண்டவருடைய நற்செய்தி என்ன செய்கிறது என்றால் தாண்டி செல்லுகிறது, தடைகளை உடைத்து செல்லுகிறது. பேதுரு அவர் மீது அந்த சபையை கட்டுவேன் என்று கடவுள் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சபையை கட்டுவதற்கு எல்லாரும் குட் நியூஸ் டு ஆல் என்றால் you have to break the barriers. T2 is transcending good news, transcending mission. T1 is thirst quenching mission. T2 is transcending mission. தாண்டி செல்லுகிற, எல்லைகளை கடந்து அனைவரையும் அரவணைக்கிற, அனைவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஏற்கிற, உயர்த்துகிற, வாழ்க்கையை மாற்றுகிற திருப்பணி. இதுதான் இரண்டாவது திருமறை பாடமாக சொல்லப்படுகிறது. கடைசி திருமறை பகுதி T3 என்னவென்றால் டிரான்ஸ்ஃபார்மிங் மிஷன், திருத்தி அமைக்கும் திருப்பணி. தமிழில் முதல் தாத்தா டி வரிசையில தவிப்பை போக்கும் திருப்பணி, thirst quenching mission, ஏசாயா 55. தாண்டி செல்லும் திருப்பணி, டிரான்செண்டிங் மிஷன், தடைகளை தாண்டி, எல்லைகளை தாண்டி. கிறிஸ்துவுக்குள் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை சுயாதீனர் இல்லை, ஆண் பெண் இல்லை, எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், எல்லாருக்கும் வாழ்வு இருக்கிறது, எல்லாரும் ஒன்றுதான். இதுல பான் கிறிஸ்டியன், ரீபான் கிறிஸ்டியன் ஒண்ணு இல்ல, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்று. எல்லா மக்களிடத்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளே. டிரான்செண்டிங். மூன்றாவது டிரான்ஸ்ஃபார்மிங் குட் நியூஸ், திருத்தி அமைக்கும் நற்செய்தி அல்லது திருத்தி அமைக்கும் திருப்பணி. இதை நாம் நற்செய்தி பாடமாக வாசித்த மத்தேயு 4:17 முதல் 25 பார்க்கலாம். இயேசு சொல்கிறார், அது முதல் எப்பொழுது யோவான் ஸ்நானகன் திருமுழுக்கினர் யோவான் இறந்து போனாரோ, ஜீசஸ் ஸ்டார்டிங் ஹிஸ் மினிஸ்ட்ரி அட் தி ரைட் டைம். சரியான நேரத்தில் ஆண்டவர் இயேசு தம்முடைய திருப்பணியை துவங்குகிறார். தவித்து போகிற மக்களை அவர் சந்திக்கிறார். முதலில் மனம் திரும்புங்கள். ஆண்டவர் முதலில் தருவது ஸ்டெப் 1 ரிபென்ட், நாம் திருத்தப்பட வேண்டும். ஆண்டவர் முதலாவது நம்மை திருத்திக் கொள்ள அழைக்கிறார். அவரவர்களுடைய மனம் திருத்தப்பட வேண்டும். மனம் திரும்புங்கள், மனதை திருத்திக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்ளுங்கள், கடவுளுக்கு நேராக நடத்துங்கள். ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, உடனே அவர் சீடர்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். ரெடி டு லீவ் த கம்ஃபர்ட் ஜோன். சீடர்கள் தங்களுடைய சொந்த வேலை, சொந்த வலை, சொந்த ஊதியம், சொந்த லாபம், அவர்களுக்கு பிடித்த இடம், இவைகளை விட்டு விட்டு வர. அவ்வளவு கடவுளுக்காக யாராவது விட முடியுமா? அதை விட்டு வந்தார்கள். இவளையெல்லாம் விட்டு வாருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். உடனே மலைகளை விட்டு, பெற்றோரை விட்டு, குடும்பத்தை விட்டு அவர்கள் பின் வந்தார்கள், இயேசுவுக்கு பின் வந்தார்கள். சோ டிரான்ஸ்ஃபார்மிங் மிஷன், திருத்தி அமைக்கின்ற திருப்பணியின் முதல் படி என்னவென்றால் ரிபென்ட், மனம் திரும்ப வேண்டும், மனம் திருத்தப்பட வேண்டும். இரண்டாவது, நாம் ரெடி டு லீவ் த கம்ஃபர்ட் ஜோன். நம்முடைய தாராளமான, நமக்கு வசதியாக இருக்கின்ற சூழ்நிலைகளை விட்டு வெளியே கடந்து ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று நாம் வர வேண்டும். தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லுங்களா? ரெஸ்பாண்டிங் த ரிஸ்க். உங்களை நான் மனிதர்களை பிடித்தவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. மீனை பிடிச்சிருந்தவங்க எப்படி மனுஷனை பிடிப்பாங்க? புது வேலை, தெரியாத வேலை, கஷ்டமான வேலை, ரிஸ்கான வேலை, அதை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். வாருங்கள், இனி மனுஷனை பிடியுங்கள். மீன் பிடிச்சா அவங்களுக்கு சோறு கிடைக்கும், மனுஷனை பிடிச்சா என்ன கிடைக்கும்? ஆண்டவர் தருவார், பார்த்துக் கொள்வார். அப்படி ஆண்டவருடைய நற்செய்தி பணியில தங்களை அர்ப்பணித்த சீடர்கள். ஸ்டெப் 3 is respond to the call of risk. நான்காவது, reach out the unreached. இந்த பகுதி அழகாக முடிவடையும்.
ஆண்டவர் வெறும் வார்த்தைகளில் மாத்திரம் நற்செய்தியை சொல்லாமல் அந்த நற்செய்தியை வாழ்க்கையை வெளிப்படுத்தும்படியாக இப்படி சொல்லுகிறார். நாம் அதை நன்றாக பார்த்தால் இயேசு அவர்களை அழைக்கும் போது உடனே அவர்கள் செல்கிறார்கள். திரள 23 வசனத்திலிருந்து மத்தேயு 4:23 முதல் கலிலேயா பகுதிக்கு செல்கிறார். ரீச்சிங் தி அன்ரீச்ட். அங்கே கற்பிக்கிறார். தொழுகை கூடங்களில் சினகாகில் டீச் பண்றார். வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுகின்ற அதே நேரத்தில் நோயற்றவர்கள் குணமாக்கப்படுகிறார்கள். கால் முடக்குவாதம் உற்றவர்கள் நடக்க வைக்கப்படுகிறார்கள். மதி மயங்கியோர், மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி டிசார்டர்ட் பீப்புள், அவர்கள் குணமாக்கப்படுகிறார்கள். கலிலேயா, எருசலேம், யூதேயா, தெக்கப்போலி, யூதர் பகுதி, புறையினத்தார் பகுதி என்று இல்லை, எல்லா பகுதிகளுடைய மக்கள் வாழ்க்கையும் மாற்றப்படுகின்றன. இந்த கொரோனா காலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உதவி செய்தார்கள். அதிலும் நமக்கு தெரிந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, வார்த்தையிலும் வாழ்க்கையில் வழியாக செயல்படுவதிலும் உதவி ஒத்தாசையிலும் திருத்தி அமைக்கும் திருப்பணியாக நம்முடைய திருப்பணி இருக்க வேண்டும். தவிப்பை போக்கும் திருப்பணி ஏசாயா 55, தாண்டி செல்லும் திருப்பணி அப்போஸ்தலர் 10, யூதர் என்றும் இல்லை, புறையினத்தார் என்றும் இல்லை. அதுபோல திருத்தி அமைக்கும் திருப்பணி வாழ்க்கையின் உள்ளத்தை திருத்துவது மாத்திரமல்ல, வாழ்க்கையின் தரத்தையும் ஏழ்மையையும் நோயையும் பேய் பிடித்தலையும் சோர்ந்து போன மனதளவிலே சோர்ந்து போனவருடைய வாழ்வையும் ஆறுதலினாலும் வார்த்தையினாலும் தேர்தலினாலும் உதவி ஒத்தாசையினாலும் திருத்தி அமைக்கின்ற திருப்பணியை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 148ஆம் சங்கீதத்தில் இஸ்ரவேலை அழைக்கிற ஆண்டவர் அவர்கள் வழியாக எல்லாரையும் அழைக்கிறார். இஸ்ரவேலே, நான் உன்னை அழைத்தேன் என்று சொல்கிறவர் உங்களை மாத்திரமல்ல சகல பரிசுத்தவான்களையும் அழைக்கிறார். இஸ்ரவேலே, என்னை போற்று, பரிசுத்தவான்கள் அனைவரை என்னை போற்றுங்கள். That means God is not only for Israel, He is a God for all. எல்லாருக்கும் ஒரு ஆண்டவராக இருக்கிறபடியா அவருடைய அருட்பணியை வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் முழுமையாக நிறைவேற்றி இந்த மிஷன் பெஸ்டிவல், ஒருவேளை நற்செய்தி பணிக்காக நான் நிறைய ஊழியர்கள் வச்சிருக்கேன், இந்த ஊழியர்களுக்கு கொடுக்க போறேன், அதை நீங்கள் நிச்சயமாக கொடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் அயலாராக இருக்கிற தரித்திரருக்கு உதவி செய்யுங்கள், சோர்ந்து போன உள்ளங்களை தேற்றுங்கள், திடனற்றவர்களை தாங்குங்கள், எல்லாருக்கும் கூடிய மட்டும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள், ஆண்டவருக்குரிய நேர்ச்சிகளை செலுத்துங்கள், அதன் வழியாக ஊழியர்களை தாங்குங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து போ அல்லது அனுப்ப அல்ல, நாம் அனைவரும் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட தளங்களில் நம்முடைய ஊழியர்களை செய்ய ஆண்டவர் அருள் புரிவாராக. எல்லா ஊழியர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய சத்திய வசனங்களை கேட்டிருக்கிற நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். 2ஆம் ஆராதனை முறைமையில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், பக்கம் 15. வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரத்திலிருந்து எழுந்தெழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. வார்த்தையாக இருந்த ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார் என்பதை நாம் விசுவாச அறிக்கை செய்கிறோம். அதுபோல ஆண்டவருடைய சகல பரிசுத்தவான்களில் நாமும் இருக்கிறோம். நாமும் அந்த பரிசுத்தத்தை காத்து நடக்கவும் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்களில் வெளிப்படுத்தவும் வேண்டும் என்பதையும் இந்த விசுவாச அறிக்கை நமக்கு குறிப்பிடுகிறது. ஆகவே நம்முடைய நற்செய்தி பணியை வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் செய்து நிறைவேற்ற ஆண்டவர் அருள் புரிவாராக. திருச்சபைக்கான பொதுவான அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இந்த கொரோனா தொற்று எவ்வளவு வேகமாக பரவி வருகிறது. 5.5 லட்சம் மக்கள் உலகத்திலே மடிந்திருக்கிறார்கள். 1 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்திலே இந்த எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருக்கிறது. அந்த கரு வளையம் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். பலர் போராடி உழைத்து வருகிறார்கள். மருத்துவர்கள், தாதியர்கள், அரசு அதிகாரிகள். இந்த சூழ்நிலையில் அரசாங்கத்தினுடைய செய்திகளை, அவருடைய அறிவுறுத்தல்களை நாம் கேட்டு நடக்க அழைக்கப்படுகிறோம். நாம் நன்றாக ஜெபிப்போம். விரைவிலே இந்த தொற்று ஆண்டவர் நினைத்தால் நீங்க கூடும். மாற்று மருந்துகள் கண்டுபிடிக்கிறதற்கு அநேகர் போராடி வருகிறார்கள். மாற்று மருந்துகள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். ஆகவே நாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம்.
அதை நாம் ஜாக்கிரதையோடு பயன்படுத்துவோம். அதே நேரத்திலே காற்றிலே இந்த தொற்று பரவுகிறது என்று சொல்லப்படுகிறது. WHO அந்த அறிக்கையை சொல்லுகிறது. ஜாக்கிரதையோடு சமூக இடைவெளியோடு இருப்போம், முகக்கவசம் அணிவோம். நாம் பொதுவிலே செல்லும் போது அனாவசியமாக செல்ல வேண்டாம், தேவையானால் செல்லலாம். பொது இடங்களில் நாம் கூடி வருவதை தவிர்க்கிறது நல்லது. திருச்சபையிலே அநேகர் காணிக்கைகளை வைத்திருக்கிறார்கள், உண்டியல்களை வைத்திருக்கிறார்கள். சந்தா காணிக்கைகளை எப்பொழுது படைப்பது என்று கேட்கிறார்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு சேகரக்குழு உறுப்பினர்களாக தண்டையார்பேட்டை மீட்பர் ஆலயத்தினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர்களாக ஒன்றாக கூடினோம். அதிலே நிறைவேற்றப்பட்ட சில முக்கியமான முடிவுகள்: திருச்சபையின் இறை மக்களுடைய நலன் கருதி, காணிக்கைகளை படைத்து ஜெபித்து செல்ல விரும்புகளுடைய நலன் கருதி, வருகின்ற திங்கட்கிழமை முதல், அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் ஆலயங்களை நாம் திறக்க இயலாது. ஆகவே நம்முடைய பாரிஷா பரமானந்தம் ஹால், அதை ராயபுரத்திலே நாம் திறந்து வைக்கிறோம். அதிலே கைது போட்டு கட்டி வச்சிருப்போம். ஒரு சிறிய இடம் இருக்கும், ஒரு சிறிய பலிபீடம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும். அதே போல தண்டையார்பேட்டை மீட்பர் ஆலயத்தில் உள்ள பாரிஷால ஒரு ஸ்மால் ஆல்டர் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒருவர் வாருங்கள், வந்து குடும்பத்திற்காக ஜெபியுங்க. வந்து ஜெபித்து விட்டு உண்டியல்களை படைக்கிறதற்கு ஒரு காணிக்கை தட்டு இருக்கும். அதிலே நீங்கள் படைத்து விட்டு செல்லலாம். 5 நிமிடம் நீங்கள் ஜெபித்தால் போதுமானது. ஒருவரோடு ஒருவர் நாம் இங்கே உள்ளே நின்று பேச வேண்டாம், கை குலுக்க வேண்டாம், ஆற தழுவ வேண்டாம், அருகில் நிற்க வேண்டாம். இவைகளெல்லாம் கடைபிடித்து நாம் செய்ய ஒரு ஒத்திகையாக நாம் செய்கிறோம். ஜாக்கிரதையோடு வந்து ஜாக்கிரதையோடு செல்லுங்கள். முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். தெர்மோ செக் செய்வோம். ஒருவேளை அதிலே வெப்ப அதிகமாக இருந்தால் அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வயது முதிர்ந்தவர்கள், சர்க்கரை நோயாளிகள், இருதய நோயாளிகள் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை உடையவர்கள், இரத்த அழுத்தம் உடையவர்கள், சிறு பிள்ளைகள், நடக்க இயலாதவர்கள், இவர்களெல்லாம் இங்கே அனுமதிக்கப்பட இயலாது. ஆகவே நீங்கள் தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். குடும்பமாக நாம் தயவு செய்து வர வேண்டாம். வீட்டிற்கு ஒருவர் வாருங்கள். அடுத்த முறை அந்த குடும்பத்தில் இன்னொருவர் வந்து ஜெபிக்கலாம். 5 நிமிடம் நீங்கள் ஜெபித்து உங்கள் காணிக்கைகளை படையுங்கள். சந்தா காணிக்கை நீங்க கவர்ல டிசம்பர் வரைக்கும் வச்சு படைக்கலாம். ஏன்னா சந்தா மாசம் எடுத்துட்டு போனோம்னா அதை தொடுவதாக இருக்கும். அதற்கு பதிலாக மாதம் சந்தா படைக்கிறவர்கள் ஒரு ஸ்பெஷல் கவர்ல உங்களுடைய பெயர் அல்லது யாராருக்கெல்லாம் சந்தா படைக்கிறீர்களோ அவர்களுடைய பெயர், அவர்களுடைய சந்தா எண், சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர், சப்ஸ்கிரைபிங் நம்பர், பிறகு எவ்வளவு தொகை, எந்த மாதத்திற்குரியது அல்லது எத்தனை மாதங்களுக்குரியது, இதை நீங்க ஸ்பெஷல் கவரா எழுதி விவரமாக எழுதி படையுங்கள். அல்லது உங்கள் சந்தா அட்டைகளையே நீங்கள் படைத்து விடுங்கள். அதை திரும்பவும் தொட்டு எடுத்துச் செல்வதற்கு அரிதாக இருக்கும். அதுக்கு அடுத்த மாசம் நீங்க ஸ்பெஷல் கவர்ல வைக்கலாம். யுவர் கார்டு வில் கம் பேக் டு யூ. சந்தா அட்டை எப்படியாவது சில நாட்கள் கழித்து உங்களிடத்தில் கொடுக்கப்படும். ஆகவே சந்தாவை படையுங்கள். பொதுவான காணிக்கை பலர் சேகரித்து வைத்திருக்கிறார்கள், ஆராதனை காணிக்கைகள். அதையும் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும், சந்தா காணிக்கை, பொதுவான காணிக்கை அதில் போட்டு விடலாம். இன்னொரு பக்கம் உண்டியல்களை வைக்கிறதுக்கு ஒரு அட்டை பெட்டி அல்லது காணிக்கை தட்டு இருக்கும். அதன் மீது நீங்கள் வைத்துவிட்டு 5 நிமிடம் அந்த ஆல்டருக்கு முன்னாடி, அந்த சின்ன ஆல்டர் பாரிஷ் ஹால்ல இருக்கும், அங்கே நீங்கள் 5 நிமிடம் ஜெபித்து விட்டு செல்லுங்கள். கும்பலாக நாம் இதிலே வராமல் இருப்பது நல்லது. குடும்பத்திற்கு ஒருவர், நல்லா ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கக்கூடியவர், குடும்பத்தின் சார்பாக அனைவருடைய காணிக்கைகளையும் கொண்டு வந்து படைக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, இந்த 4 நாட்களும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை செய்யலாம். இப்போதைக்கு ஆரம்பமாக டு பிகின் வித் from morning 10 am to 1 pm, மதியானம் 1 noon வரையிலும் ஜெபிக்கிறவர்கள், காணிக்கை வைக்கிறவர்கள் வரலாம். ஒவ்வொருவராக நீங்கள் வாருங்கள். 5 நிமிடம் ஜெபித்து செல்லும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது எல்லாருக்கும் கட்டாயம். கோயில் திறந்த பிறகுதான் நான் காணிக்கையை வைப்பேன் என்று காத்திருக்கிறவர்கள் காத்திருங்கள். ஆனால் காணிக்கைகளை வைத்து படைக்க விளைகின்றவர்களுக்கு, ஜெபிக்க விரும்புகிறவர்களுக்கு 5 நிமிடம் கொடுக்கப்படும். அந்த எல்லைக்குள்ளாக நீங்கள் நின்று ஜெபித்து செல்லும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எந்த பொருட்களையும் நாம் தொட்டுவிட வேண்டாம். அதுபோல நாமும் ஒருவர் தொட்டுவிட வேண்டாம். முகக்கவசம் அணிந்து வாருங்கள். சானிடைசர் கொடுக்கப்படும். பிறகு உங்கள் தெர்மல் செக் செய்யப்படும். நீங்கள் ஜெபித்து காணிக்கைகளை படைத்து 5 நிமிடத்திற்குள்ளாக வளாகத்தை விட்டு வெளியே சென்று விடும்படி உங்களை நான் அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. அது வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நடைபெறும். சேகரக்குழு உறுப்பினர்கள்
ராயபுரத்திலும் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் தண்டையார்பேட்டையிலும் அதற்கான ஆயத்தங்களை செய்வார்கள். திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் நீங்கள் ஜெபிக்கவும் காணிக்கைகளை படைக்கவும் வந்து 5 நிமிடத்திற்குள் அதை முடித்து செல்லும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இடம் பரமானந்தம் ஹால், பாரிஷ் ஹாலாக இருக்கும். நன்றி. நம்முடைய திருச்சபையைச் சேர்ந்த மூத்த உறுப்பினர்களில் ஒருவர் திரு ஜோதி நாயகம் அவர்கள் கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள். இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். திரு கிஷோர் மற்றும் திரு பிரேம்குமார் அவருடைய தகப்பனார் மாடல் லேனிலே வசித்தவர்கள். ஆகவே அவருடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக, ஆன்மாவின் எழுப்பாறுதலுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். கொரோனா டெத் இருந்தால் தயவு செய்து நீங்கள் தெரிவிக்க வேண்டும். யாராவது பரியலுக்காக, அடக்கத்திற்காக வந்தால் கொரோனா கிளியர் கேஸ் என்று நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் அடக்கம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். திட்டவட்டமான, எச்சரிக்கையான, கண்டிப்பான அறிவிப்புகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் அதை பின்பற்றும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரியலுக்கு, அடக்கத்துக்கு வருகிறவர்கள் 20 பேருக்கு மேல வர வேண்டாம். உங்க சென்டிமெண்ட் எல்லாம் கண்டிப்பாக ஆண்டவர் அறிவார். ஆகவே கும்பலாக அடக்க ஆராதனை இடத்திற்கு தயவு செய்து வராதீர்கள். ஒரு குடும்பத்திலே திருமணம் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். 50 பேர் மட்டுமே 2 குடும்பத்தின் சார்பாக ஆலயத்திற்குள் வர வேண்டும். 50 பேர் வந்தவுடன் ஆலயத்தை நாம் மூடிவிடுவோம். ஆகவே 50 பேர் அவ்வளவு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். ஆகவே அதனுடைய ஒழுங்குகளை எல்லாம் அந்த குடும்பங்களுக்கு நாம் அறிவிக்கின்றோம். தயவு செய்து இந்த ஒழுங்குகளை இந்த கொரோனா காலம் முடிகின்ற வரை நீங்கள் பின்பற்ற உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சமீப நாட்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருதயத்திலே ஓட்டை ஏற்பட்டு ட்ரிபிள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட என்னுடைய மைத்துனருடைய, என்னுடைய பிரதர்லாவுடைய குழந்தை தக்ஷா, அதற்காக அநேகர் ஜெபித்தார்கள். ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய திருச்சபை பேராய அளவில் ஆயர்கள், பல தேசங்களில் மக்கள், இறை மக்கள் கூடி ஜெபித்தார்கள். துபாய், குவைத் போன்ற தேசங்களில் உள்ள மக்கள், அமெரிக்க தேசத்தில் உள்ள மக்கள் ஜெபித்தார்கள். அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தை ஆரோக்கியமாக இருந்து இப்போது ஸ்பெஷல் வார்டில் இருக்கிறார். அவளை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். அவளை சிறப்பாக அழைத்திருக்கிறார் என்று கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம். ஆகவே அவளுடைய பூரண நலனுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஜெபங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கின்ற ராயபுரம் உலக மீட்பர் ஆலய குடும்பத்தின் பிள்ளைகள் மிஸ்ஸஸ் ஜான்சி ராணி, மாஸ்டர் கிறிஸ் ஃபேபியன் டேவிட், டாக்டர் RACA அலெக்சாண்டர், மிஸ்டர் ஆனந்த் திரித்துவதாஸ் டேனியல், மிஸ்டர் தேவகுண சாரோ, மிஸ்ஸஸ் ரெனிட் டேவிட், மிஸ் டெபி ஆனா, மிஸ்டர் எபனேசர் கிளாடியஸ், மிஸ் ஜெஷபா டெபோரா, மிஸ்டர் அலெக்ஸ் ராஜ்குமார், மிஸ்ஸஸ் சாரா, மிஸ்டர் ஜானி, மிஸ்டர் ஜாஷுவா காமராஜ், மிஸ்டர் மேத்யூ பால்சன், மிஸ் கோட்லின் ஜெசிகா, மிஸ்டர் பால் பாண்டியன், மாஸ்டர் விவின் ஆலன் ராஜ், மிஸ்ஸஸ் சாண்ட்ரா பிரபுராஜ், பிரேசி ஜபா எக்லீஷியா, மிஸ்டர் அன்பு ராபின் மோசஸ், மிஸ்ஸஸ் ராணி மார்டின், மிஸ்ஸஸ் சாந்தா சாம்சன், மிஸ் ஷவந்தி ஷாரன் ராபர்ட், மிஸ்ஸஸ் பியூலா சித்ரா, மிஸ்டர் எல் சதீஷ்குமார், மிஸ்ஸஸ் ஹானா பத்மினி. திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்கள் மிஸ்டர் சார்ல்ஸ் சத்யா அண்ட் மிஸ்ஸஸ் மோனிகா சார்ல்ஸ், மிஸ்டர் டேவிட் குணசேகரன் அண்ட் மிஸ்ஸஸ் மேரி கலா, மிஸ்டர் கே செல்வராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ்தர். தண்டையார்பேட்டை மீட்பர் ஆலய குடும்பத்தில் இந்த வாரம் பிறந்த நாள் காண்கிறவர்கள் மிஸ்டர் கே தேவகுமார், மிஸ்ஸஸ் ஜெயா வில்லியம்ஸ், மிஸ்ஸஸ் டி ரூத் ஜபமணி, மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் பிரேமகுமாரி, மிஸ் ஃப்ளோரா ஆக்னஸ், மிஸ்ஸஸ் சிந்தாமணி, மிஸ்டர் சிசேரியா பிலிப், மிஸ்டர் எஸ் பிரவீன் குமார், மிஸ் எஸ்தர் ஜான்சி ராணி. திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்கள் மிஸ்டர் லிட்டில் ஜான் அண்ட் மிஸ்ஸஸ் ஷர்மிளா சந்தகுமாரி, மிஸ்டர் ஜான் எபனேசர் அண்ட் மிஸ்ஸஸ் கேத்தரின் கல்பனா. பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே,
நீர் தந்த நற்செய்தி பணியாளர்களுக்காக, மிஷனரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களால் எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்வு பெற்றார்கள், ஏற்றம் பெற்றார்கள். வெறும் மனமாற்றத்திற்காக மாத்திரம் அவர்கள் வரவில்லை, எங்கள் மூதாதையர்களின் வாழ்க்கையின் தரத்தையே மாற்றினார்கள். ஆகவே அதே போன்ற ஊழியங்களை இன்றைக்கு நாங்களும் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினாலே மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் உதவிகளை ஒத்தாசைகளை செய்து ஆறுதல் சொல்லி திடனற்றவர்களை தேற்றி நம்முடைய ஊழியர்களை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையிலே அதற்காக உழைக்கிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். மருத்துவர்கள், தாதியர்கள், அரசு பொறுப்பாளர்கள், காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள் இவர்களோடு இணைந்து தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் வழியாக உதவி ஒத்தாசை செய்தவர்களுக்காக மன்றாடுகிறோம். எங்களுக்கு அறிந்தவர்கள், எங்கள் இனத்தவர்கள், எங்கள் சமயத்தவர்கள் என்கிற எல்லைகளை நாங்கள் கடந்து தவித்து போகிற ஆத்துமாக்களுக்கு, தவிக்கிற மக்களை தேற்றுகிற ஊழியமாக, தாண்டி உழைக்கிற, தடைகளை தாண்டுகிற ஊழியமாக, திருத்தி அமைக்கிற ஊழியமாக எங்கள் ஊழியர்கள் விளங்க அருள் புரியும். ஊழியங்களை செய்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையுள்ளவர்களாக இருந்து பணி செய்ய அருள் தாரும். சுய லாபத்திற்காகவும், சுய முன்னேற்றத்திற்காகவும், சுய விளம்பரத்திற்காகவும் அல்ல, மற்றவருடைய தேவைகளை தீர்த்து, ஆத்தும தேவைகளை, மன தேவைகளை, உடல் தேவைகளை, வாழ்வின் தேவைகளை சந்திக்கிற ஊழியர்களாக விளங்க அருள் புரியும். அப்படிப்பட்ட உண்மையான ஊழியர்களை செய்ய எங்களுக்கு உந்துதல் தாரும் சுவாமி. தேவரீர் கொரோனா தொற்று காலங்களில் தங்களுடைய உள்ளங்களை, தங்களுடைய காணிக்கைகளை உமக்காக படைக்க கடந்து வருகிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பாதுகாப்போடு வளர்த்தும் நல்ல ஆரோக்கியம் தாரும். வயதானவர்கள், சிறு பிள்ளைகள், நோயற்றவர்கள் இதற்கு நீங்களாக்கப்பட்டு விடுவிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த திருப்பணிகளின் மூலமாக பெறப்படுகின்ற இந்த பொருளாதாரமானது இல்லாதவர்களுக்கு பயன்படுகின்ற ஊழியங்களை தொடர்ந்து ஆலயத்தின் மூலமாக செய்யப்படுகின்ற கிருபைகளை நிறைவேற்ற அருள் புரிவீராக. தேவரே, சிறப்பாக இந்த மிஷன் சண்டேவை நாங்கள் கொண்டாடும் போது பல்வேறு வகைகளில் ஊழியங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற பேராயர்கள், ஆயர்கள், மிஷனரிகள், ஊழியக்காரர்கள், பொதுநிலை அன்பர்கள், இறை மக்கள் அனைவருக்காகவும், தன்னார்வ தொண்டர்கள், சமூக பணியாளர்கள், பொறுப்பாளர்கள், ஏழைகள், உதவி செய்கிறவர்கள், சிறுவர், வாலிபர், ஆண்கள், பெண்கள் மத்தியில் பணி செய்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். மனநலம் குன்றியவர்கள், உடல்நலம் குன்றியவர்களுக்காக திருப்பணி செய்கிற அருட்பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். நிறைவாக ஆசீர்வதித்து நிச்சயமாய் காத்து நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாளுக்குள் கடந்து வருகிற பிள்ளைகளை விசேஷ கிருபைகளினால் நிரப்பி நீண்ட ஆயுளை தந்து இந்த பிறந்த ஆண்டானது வாழ்க்கையில் கூடுதல் ஆண்டாக மாத்திரமல்ல, கூடுதலான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகின்ற ஆண்டாக அமையும். உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு வாழ்வோம், நீண்ட ஆயுஷோடு ஜீவிக்கவும் கிருபை செய்யும். திருமண ஆண்டிற்குள் கடந்து வருகிற பிள்ளைகள், தம்பதியர்களே, அவர் தம் குடும்பங்களே, குடும்பத்தின் மக்களை சியோனின் ஆசீர்வாதத்தில் எருசலேம் என்கிற சமாதான வாழ்வின் நிறைவில் தொடர்ந்து நடத்தி அநேக திருமண ஆண்டுகளை கொண்டாடி அவர்களும் ஒரு வம்சங்களும் நடத்தப்பட அருள் புரிவீராக. தேவரீர், இனி வருகின்ற நாட்களில், காலங்களில் இந்த தொற்றை நிறைவாக முற்றிலுமாக நீர் நீக்கி நாங்கள் வழிபாடுகளை நடத்த ஆலயங்களை திறந்து பொருளாதார தேவைகள் உள்ள பிள்ளைகளுடைய ஊதியங்களை நீர் ஆசீர்வதித்து அனைவருடைய தேவைகள், குறிப்பாக இறுதி நிலை, இழப்பு நிலை, இழுநிலையில் உள்ள மக்களுடைய தேவைகள் நிச்சயமாய் சந்திக்கப்பட்டு அனைவரும் சந்தோஷமாய், சமாதானமாய், ரம்மியமாய், மனுக்குலம் இசைவோடு, அன்பு சகோதரத்துவத்தோடு, சமாதானத்தோடு வாழ போர், போட்டி, பொறாமை இவைகள் விளக்கப்பட்டு இந்திய சீன எல்லையில், இந்திய பாகிஸ்தான் எல்லையில், இந்திய நேபாள எல்லையில் உள்ள சகல பதற்றங்களும் நீக்கப்பட்டு தேசங்கள் ஒற்றுமையோடு, இணக்கத்தோடு, சமாதானத்தோடு வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்புருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய அன்புள்ள கடவுளே, ஆமென். ஆண்டுடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தியும் திருப்பணி என்றால் என்ன, நற்செய்தி பணி என்றால் என்ன என்பதை மீண்டும் நினைவு கூறும்படியாக அனைவருக்கும் தெரிந்த கீர்த்தனை பாடல் 224, தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். எப்படி இயேசுவுக்கு இந்த தாரணியை சொந்தமாக்கலாம் என்று எழுதப்பட்ட ஒரு அழகிய பாடல். இதை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை படைப்போம். நான் சொன்னபடி வருகின்ற திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நீங்கள் சேகரித்த காணிக்கைகளை வந்து படைக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். தாசரே இத்தாரணியை அன்பாய்
இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தாரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசி முற்றோர்க்கு பிணியாளிக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசீதனாமைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவோம் கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் உயர்ந்திடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபம் செய்வோம். எது நற்செய்தி பணி என்று இந்த பாடல் சொல்கிறது? இருளை நீக்குவது நற்செய்தி பணி, வெளிச்சம் வீசுவது நற்செய்தி பணி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை விடுவிப்பது நற்செய்தி பணி, பாவ பாரத்தை நீக்குவது நற்செய்தி பணி, துக்கத்தை போக்குவது நற்செய்தி பணி, துன்பத்தை நீக்குவது நற்செய்தி பணி, பசி உள்ளவர்களுடைய பசியை போக்குவது நற்செய்தி பணி, பிணியாளிகளை குணமாக்குவது நற்செய்தி பணி, அவர்களுக்கு பட்சமாக அவர்களுக்கு அன்பாக உதவி செய்வது நற்செய்தி பணி. ஆண்டவராகிய இயேசு உசீத நன்மைகள் உயர்வான நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அவரை பின்பற்றி திருப்பணி ஆற்றுவதே நற்செய்தி பணி. தம்மை மறந்து, தன்னை மறந்து, சுயத்தை மறந்து, சுயநலத்தை மறந்து பணி செய்வதே நற்செய்தி பணி. நெருக்கப்படுகிறவர்களை, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வது நற்செய்தி பணி. நீசர்களை உயர்த்திடுவது நற்செய்தி பணி. கஷ்டத்துக்குள், நிஷ்டூரத்துக்குள், படுகுழிக்குள், அகல பாதாளத்துக்குள், கீழான வாழ்க்கைக்குள் விழுந்து கிடக்கிறவர்களை விடுவிப்பது நற்செய்தி பணி. மார்க்கம் தப்பி, வழி தப்பி நடக்கிறவர்களை சத்திய வழியில் நடத்திட செய்வது நற்செய்தி பணி. ஆண்டவரை ஏற்கனவே அறிந்தவர்களும் பல நேரங்களில் குழிக்குள் விழுந்து விடுகிறார்கள், வழி தவறி போகிறார்கள். நாமும் நம்மை திருத்தி அமைத்துக் கொள்ளவும், நாம் கேட்ட சத்தியத்தை போல தவிக்கிறவர்களுக்கு திருப்தி செய்வது நற்செய்தி பணி. தடைகளை தாண்டி செல்வது, எல்லைகளை தாண்டி செல்வது நற்செய்தி பணி. அதுபோல நம்மை திருத்திக் கொள்ள, திருத்தப்பட வேண்டியவர்களை திருத்துவது நற்செய்தி பணி. ஊக்கமாக அவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய வழிக்குள், நாம் எல்லாரும் ஆண்டவர் வழிக்குள் வருவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அநேகரை கொண்டு வருகிறதற்காக உழைக்கிறவர்களை ஆதரிப்போம், நாமும் உழைப்போம். ஊக்கமாக ஜெபிப்போம், முயற்சி செய்வோம்.
நிச்சயமாக ஜெயிப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சேர்ந்து ஆண்டவர் இயேசு கற்றுத் தந்த குடும்ப ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடைக்கு முடிவுகளே. ஆமென். இறையாசி பெறுவோம். நற்செய்தியாக பிறந்து நற்செய்தியாக வாழ்ந்து அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்து எளியவருடைய வாழ்க்கையை உயர்த்தி நற்செய்தியாக சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு இருந்து இருக்க வேண்டும் ஜீவித்து அரசாளுகிற மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் அந்த திட்டத்திலே திருக்குமாரனை அனுப்பி படைப்பனைத்தையும் மனுக்குலம் அனைத்தையும் மீட்டு ரட்சித்த அந்த திட்டத்தை நிறைவேற்றின தந்தையாகிய தாயாகிய கடவுளின் அன்பும் அந்த சத்தியங்களை நமக்கு இன்று உணர்த்தி நம்மையும் ஊழியர்களையும் சத்தியத்துக்குள் உறுதிப்படுத்துகிற தூய ஆவியாருடைய ஐக்கியமும் ஆலோசனையும் நல் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், நாம் ஜெபித்திருக்கிற அனைத்து மக்களோடும், ஊழியர்களோடும், நம்முடைய சாட்சி வாழ்வோடும் கிறிஸ்துவின் இறுதி வருகை மட்டும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து செல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு விளவேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்கள் அனைவருக்கும் நற்செய்தி பணி ஞாயிறின் அன்பான வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே அறிவித்தபடி திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமைகளில் ஜெபிக்கிறவர்கள் ஆரோக்கியமானவர்கள் வரலாம். எல்லாருடைய காணிக்கைகளையும் இங்கே நீங்கள் படைக்கலாம். சந்தா காணிக்கை, பொதுவான காணிக்கை, உண்டியல் காணிக்கைகளை, சுயவர் உண்டியல்களை படையுங்கள். 5 நிமிடம் வந்து ஜெபித்து காணிக்கைகளை படைத்து செல்லுங்கள். வயோதிபர்கள், நோயற்றவர்கள், சிறு குழந்தைகள் தயவு செய்து வருவதை தவிர்த்து விடும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்க விதிகளின்படி நாம் இதை செயல்படுத்துவோம். ஆண்டவருக்கு மாட்சி உண்டாவதாக. ஆமென்.